ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பிரிட்டிஷ்காரங்க வந்து இந்தியாவில் வியாபாரம் பண்ண வந்தாங்க. ஸோ கொஞ்ச நாள் வந்து வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து அவங்களே நம்மளை வந்து ஆட்சி பண்ணி அடிமைப்படுத்த ஆரம்பித்தாங்க. ஸோ வந்து அவங்க ஆட்சி பண்ணாங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக ஒரு சில சட்டத்திட்டங்கள்லாம் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து ஆட்சி பண்ணுற வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வந்து நிறைய சட்டம் வந்து போட்டே இருந்திருப்பாங்க. நம்ம அதை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, பார்க்கலாம். இந்தியாவில் வந்து முகலாயர்களோட ஆட்சி வந்து நடந்துகிட்டு இருந்தது. அந்த டயத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஜஹாங்கீர் வந்து ஆட்சி பண்ணிகிட்டு இருப்பார். அப்போ தான் வந்து வெள்ளைக்காரங்க வந்து இந்தியாவில் வணிகம் பண்ணக்காண்டி வந்து வருவாங்க. ஸோ ஆரம்பத்தில் வந்து அவங்களுக்கு அந்த அனுமதி மறுத்தாலுமே வந்து அதுக்கப்புறம் வந்து அனுமதி கொடுத்துருப்பாரு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹாக்கின்ஸ் வந்திருப்பார். அதுக்கப்புறம் தாமஸ் ரோ வந்து வருவாங்க. ஸோ அப்போ இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்களோட வியாபாரத்தை வந்து கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்க இந்தியாவில் வந்து ஒரு சில பகுதியெல்லாம் வந்து அவங்க கைப்பற்றுவாங்க. ஸோ கைப்பற்றி அங்கே வந்து ஆட்சி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ வியாபாரத்துக்கு வந்திருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இங்கே ஆட்சியை வந்து பிடிச்சி அவங்க வந்து ஆள ஆரம்பிச்சிருவாங்க. 1772 வந்து வாரன் ஹேஸ்டிங் அப்படிங்கிறது தான் வந்து பெங்காலோட கவர்னராக இருப்பார். அவரோட ஆட்சி காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா வந்து வறட்சி பாதிப்பு அப்படிங்கிற ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும். ஸோ அந்த டயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரெட்டை ஆட்சி வேறு. அதனால் வந்து கம்பெனியோட நிர்வாகம் எல்லாமே சீர்குலைஞ்சிருக்கும் இந்த வறட்சி பாதிப்பு. அதனால் ஸோ இப்போ வந்து அவங்கள்ட்ட சுத்தமாக காசே கிடையாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்தை வந்து எங்கள்கிட்ட வந்து காசே இல்லை, எங்களுக்கு வந்து கொஞ்சம் கடன் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ இந்தியாவில் வந்து யார் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து வியாபாரம் பண்ணவங்க வந்து இங்கே ஆட்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ அவங்க வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டாக, ஸோ அவங்களோட கவர்மெண்ட் வந்து காசு கேட்காங்க. இப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு வந்து புரியும். ஸோ வந்து நம்ம நாட்டில் இருந்து அங்கே வியாபாரம் பண்ணதுக்காண்டி போனாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயே வந்து அவங்க ஆட்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அந்த ஆட்சியும் அவங்க வந்து ஒழுங்காக பண்ணல. ஸோ மக்களுக்கு வந்து ரொம்ப பிரச்சனையும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து இந்தியாவில் தலையிட்டு ஒரு சில சட்டத்திட்டம்லாம் கொண்டு வரும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு ரொம்ப நல்லது நடந்தது அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் முன்ன இருந்த அளவுக்கு வந்து பாதிப்பு இல்லாமல் ஒரு சில சட்டத்திட்டங்கள்லாம் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து அதை பற்றி இப்போ கண்டிப்பாக பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம வந்து 1772 இருக்கக்கூடிய பிரச்சனையை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கு அடுத்த வருஷம் 1773 வந்து ஒழுங்குமுறை சட்டம் ரெகுலேட்டிங் ஆக்ட் வந்து பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்லேருந்து இந்தியாவுக்கு வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இதில் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து முதல் விஷயம் வந்து இது வரைக்கும் வந்து கவர்னர் ஆஃப் பெங்கால்னு சொல்லி வாரன் ஹேஸ்டிங் வந்து இருந்திருப்பார். அவரை வந்து மெட்ராஸ், பாம்பே, பெங்கால் இந்த மூணுக்கும் சேர்த்து வந்து அவர் தான் கவர்னர் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து கல்கத்தாவில் வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஒரு சீஃப் ஜட்ஜ், ஒரு தலைமை நீதிபதியும் அது போக வந்து ஒரு 3 ஜட்ஜு வந்து இருப்பாங்க. ஸோ முதல் சீஃப் ஜட்ஜ் தலைமை நீதிபதி யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து எலிஜா இம்பே அப்படிங்கிறவங்க தான். இந்த ஒழுங்குமுறை சட்டம் ரெகுலேட்டிங் ஆக்டில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து இல்லை. ஸோ வந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு பதவி கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து அவங்களோட உச்சவரம்பு இதுதான், அதாவது அவங்க வந்து அதிகாரம் இந்த அளவுக்கு தான் பண்ணணும், இதுக்கு மேலே வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து உச்சவரம்புலாம் இல்லை. ஸோ வந்து இதை சரி பண்ணுறதுக்காண்டி தான் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஒரு சில குறைபாடுகள்லாம் வந்து அந்த ரெகுலேட்டிங் ஆக்ட் ஒழுங்குமுறை சட்டத்தில் வந்து இருந்துச்சு. ஸோ இதை சரிப்படுத்துறதுக்காண்டி வந்து இதுக்கப்புறம் வந்து ஒரு இது கொண்டு வந்திருப்பாங்க. அது என்ன அப்படின்னா வந்து பிட்ஸ் இந்தியா ஆக்ட், அதாவது பிட்ஸ் இந்திய சட்டம் 1784 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது 1773 வந்து ஒழுங்குமுறை சட்டம் வந்து போட்டாங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒரு சில குறைபாடுகள்லாம் வந்து நீக்கிறதுக்காண்டி அதுக்கு அடுத்து வந்து 1784 1784 வந்து பிட்ஸ் இந்தியா ஆக்ட் வந்து போட்டிருப்பாங்க. இந்த பிட்ஸ் இந்திய சட்டத்தில் வந்து முக்கியமான 2 விஷயம் இதுதான். ஸோ மொதல் விஷயம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இதுக்கு முன்னால் போட்ட ஒழுங்குமுறை சட்டத்தில் இருந்த ஒரு சில குறைபாடுகள்லாம் நீக்கினது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு சில கண்ட்ரோல்லாம் வந்து செப்பரேட்டாக பிரிச்சுருப்பாங்க. என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒன்று வந்து வியாபாரம், இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா வந்து இது அரசியல், அதான் இங்கே பண்ணக்கூடிய நிர்வாகம். ஸோ அதை வந்து 2க்கு மேலே கண்ட்ரோல் வந்து தனியாக பிரிச்சுருப்பாங்க. ஸோ 2ஐயும் ஒன்றாக்காமல் இது வேறு அது வேறு அப்படிங்கிற மாதிரி வந்து பிரிச்சுருப்பாங்க. ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ ஃபுல்லாகவே வந்து நம்ம ஆக்ட் சட்டம் அதை பற்றி தான் பார்த்துட்டே வரோம். இதுக்கு இடையில பார்த்தீங்க அப்படின்னா வந்து மைசூர் வார் அந்த மாதிரி வாரெலாம் நடந்திருக்கும். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆல்ரெடி மைசூர் வார், கர்நாடிக் வார், 1857 ரிவல்ட்டு, ஸோ எல்லாமே நம்ம செப்பரேட்டாக கதை மாதிரி வந்து வீடியோ போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோ இந்த ரூல்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வந்து நீங்கள் மைசூர் வார், கர்நாடிக் வார்லாம் பார்க்கலாம் அப்படின்னா அந்த வீடியோவும் போய் பாருங்கள். ஓகே, நம்ம வந்து அடுத்து பார்க்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து சார்ட்டர் ஆக்ட், சாசன சட்டம். ஸோ இந்த சாசன சட்டம் அப்படிங்கிறது வந்து 20 வருஷத்துக்கு ஒருக்க வந்து போட்டுட்ருப்பாங்க. ஸோ 1793 ஒருக்க, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து 1813 ஒருக்க, அப்புறம் 20 வருஷம் கழிச்சு 1833 ஒருக்க, அதுக்கப்புறம் வந்து 1853 ஒருக்க. ஸோ 20 வருஷத்துக்கு ஒருக்க வந்து இந்த சார்ட்டர் ஆக்ட், சாசன சட்டம் வந்து போட்டு இருந்திருப்பாங்க. ஓகே, நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டு சார்ட்டர் ஆக்ட் 1793 பற்றி பார்க்கலாம். இதில் முக்கியமான விஷயம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் இருப்பாங்க, அதாவது ஆட்சி பண்ணக்காண்டி ஒரு சில நிர்வாகிகள்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கான வருமானத்தை வந்து இந்தியாவோட ரெவன்யூ, அதாவது இந்தியாவோட வருமானத்தில் வந்து அவங்க வந்து எடுத்து கொடுக்குற மாதிரி வந்து இந்த சட்டத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ முதல் சார்ட்டர் ஆக்டில், சார்ட்டர் ஆக்ட் 1793 பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சார்ட்டர் ஆக்ட் 1813 ஒரு 20 இயர்ஸ்க்கு அப்புறம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட எஜுகேஷனுக்காண்டி வந்து 1 லட்ச ரூபா வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து முக்கியமான விஷயம். ஸோ இந்த எஜுகேஷனுக்காண்டி 1 லட்ச ரூபா எப்போ வந்து கொடுத்தாங்க அந்த மாதிரி வந்து கேட்கலாம்.
சார்ட்டர் ஆக்ட் 1813. அதே மாதிரி வந்து இந்த சார்ட்டர் ஆக்ட் 1813 வந்து இன்னொரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த வியாபாரம் ட்ரேட் வந்து எப்படி வேணாலும் பண்ணலாம், யார் வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணணும், ஒரு சில நாடுகள் கூடலாம் பண்ணக்கூடாது, அந்த மாதிரிலாம் வந்து போட்டிருப்பாங்க. ஓகே, அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து சார்ட்டர் ஆக்ட் 1833. இதில் முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அதெல்லாம் மாற்றிட்டு இந்தியாவோட கவர்னர் ஜெனரல், அதாவது கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா வந்து லார்ட் வில்லியம் பெண்டிங். ஸோ அவர் தான் வந்து முதல் கவர்னர் ஜெனரல் இந்தியா. ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இதுக்கப்புறம் வந்து அவங்க வியாபாரம், ஸோ அதை ஃபுல்லாக வந்து வியாபாரம் அப்படிங்க வந்து நிப்பாட்டிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா தான் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனாக வந்து ஆயிருப்பாங்க. ஸோ வந்து கமர்ஷியலை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து வியாபாரம் அந்த மாதிரி பண்ணிட்டு ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக வந்து அவங்க தான் வந்து இந்தியாவோட ஆட்சி அப்படிங்கிற மாதிரி வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சாசன சட்டம், சார்ட்டர் ஆக்ட் 1853. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து செப்பரேஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ், அதாவது ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க. அதாவது ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வரவங்க அதை வந்து நடைமுறைப்படுத்துகிறவங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த டயத்துலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சார்ட்டர் ஆக்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எக்ஸாம்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் இருக்குது. ஸோ அதுமாதிரி பார்த்தோம் அப்படின்னா அப்போ வந்து இந்தியன் சிவில் சர்வீஸ் 1854 வந்து மெக்லே அப்படிங்கிற ஒரு கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணி இந்தியன் சிவில் சர்வீஸ் அந்த மாதிரிலாம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து 1857 வந்து சிப்பாய் கழகம், சிப்பாய் மியூட்னி வந்து நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது வரைக்கும் வந்து கவர்னர் ஜெனரல் அப்படின்னு இருந்தவங்களை வந்து வைஸ்ராய் அப்படிங்கிற மாதிரி மாற்றிருப்பாங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு கம்பெனி ஆட்சி மாதிரி இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனி ஆட்சி வந்து ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த க்ரௌன் ரூல் அப்படிம்பாங்க. ஸோ க்ரௌன் ரூல் அந்த மாதிரி வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதுக்கு இடையில பார்த்தோம் அப்படின்னா வந்து சிப்பாய் கழகம் அப்படிங்கிற ஒரு கதை வரும். ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி அதுக்கான ஒரு டீட்டெயிலான வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அந்த மைசூர் வார், கர்நாடிக் வார், அப்புறம் சிப்பாய் கழகம் அதுக்கான வீடியோஸ்லாம் வந்து பாருங்கள். ஸோ அதை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வந்து நம்ம மாடர்ன் இந்தியாவில் வந்து ரெண்டெல்லாம் போட்டிருப்போம். அதாவது இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி பார்ட் 1 பார்ட் 2. ஸோ அந்த வீடியோ வந்து பாருங்கள். ஓகே, ஸோ வந்து இந்த 1858 பார்த்தோம் அப்படின்னா வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஆக்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஆக்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து ஃபுல்லாக அவங்களே வந்து அதை ஒழிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா வந்து வைஸ்ராய் அப்படிங்கிற மாதிரி மாற்றிருப்பாங்க. ஸோ வந்து அப்போது லாஸ்ட்டு கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா யார் அப்படின்னா வந்து லார்ட் கேனிங். ஸோ அப்போ அவர் தான் அதுக்கு அடுத்து வந்து வைஸ்ராயாக இருந்திருப்பார். அப்போ வந்து ஃபஸ்ட்டு வைஸ்ராய் வந்து லார்ட் கேனிங். அப்போ லாஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவும் ஃபஸ்ட்டு வைஸ்ராயும் ஒரே ஆள் தான். யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து லார்ட் கேனிங். இப்போ நம்ம பார்த்து ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா வந்து 1773 1858 வரைக்கும் அவங்க கொண்டு வந்த ஆக்ட் எல்லாமே நம்ம வந்து பார்த்தோம். ஸோ நம்ம எல்லாமே வந்து முக்கியமான விஷயங்கள் ஃபுல்லாக வந்து டாபிக் வைஸாக பார்த்துருக்கோம் இதில். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் புக்கை ரீட் பண்ணும்போது வந்து ஒரு சில சார்ட்டர் ஆக்டில் வந்து எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு சில விஷயம் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்னும் உங்களுக்கு வந்து லைஃப் லாங் மறக்காமல் இருக்கும். ஸோ நம்ம வந்து இப்போ சொல்லும் போதே வந்து உங்களுக்கு ஒன்று டீப்பாக பெருசாக நடத்தணும் அப்படின்னா வந்து இது கண்டிப்பாக வந்து போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் வந்து 2-3 இது படிக்க ஆரம்பிச்சிங்க, அப்புறமே சரி போதும் அப்படிங்கிற மாதிரி வந்து முடிஞ்சிடும். ஸோ நீங்கள் வந்து இப்போ ஃபுல்லாக வந்து இந்த விஷயம் எங்கே ஆரம்பிக்க எங்கே முடியுது அப்படிங்கிறது வந்து ஃபுல்லாக புரிஞ்சுக்கிட்டீங்க. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து புக்கை ரீட் பண்ணி அப்படின்னா வந்து உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ நம்ம இதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து இப்போ நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஸோ வந்து ஒவ்வொரு ஆக்டில் வேறு என்னென்ன முக்கியமான விஷயங்கள்லாம் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி. ஓகே, நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.